ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கனாக்கா, இந்த வாரத்துக்கு உண்டான ஜட்டாச்சனுடைய டாஸ்க்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஜட்டா வர டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சேமாக இருந்துச்சு. இந்த வாரமும் அதே மாதிரி சேமாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. புதுசாக அந்த 3 டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 3 டாஸ்க் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான கைடு வந்து முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஸ்டேக்குன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், கம்ப்ளீட் ஸ்டேக் ஆன் ஜட்டாச்சன் இருக்குங்களா, அதை வந்து இந்த இடத்துல டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், கீழே வந்தோடனே கீழே வந்து ப்ரொசீடு கொடுங்க. ப்ரொசீடு கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, உங்கள் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். என்ன வாலெட்டை? உங்களுடைய ஜட்டாச்சன் வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்க. அதை கனெக்ட் பண்ணோடனே மெட்டாமாஸ்க் கேட்குது. என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, கனெக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்டேக் பண்ணோம். நான் வந்து எங்கிட்ட வந்து 19 ஜட்டா டோக்கன் இருக்குது. இதில் வந்து நான் ஸ்டேக் பண்ணுறேன். இருங்க காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். எவ்வளோ கொடுக்க போகிறேன்னாக்கா 1ன்னு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் 1ன்னு கொடுத்துட்டு வரேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 0.1 தான் கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டேக் கொடுக்குறேன். யூ ஆர் நவ் ஸ்டேக்கிங் வந்து 0.1. இதுக்கு வந்து பீஸ் வந்து இங்கே காட்டுது பாருங்கள். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மெட்டாமாஸ்கில். ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ண உடனே இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வரணும். சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுனாக்கா அந்த பாயிண்ட் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. இப்போ வந்து அந்த ஜட்டா அப்பில் போய்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க, ஓகேங்களா. இது வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பண்ணுங்கனாக்கா நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து காட்டும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து மேலே வந்து காட்டுது பாருங்கள். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் ஸ்டேக் அண்ட் ஜட்டா பாயிண்ட் வந்து கிளைம் ஆகிடுச்சு. கீழே வந்து ஆட் லிக்விட் வந்து கிளைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் பண்ணது, இப்போ தான் கிளைம் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து சைன் ரிக்வஸ்ட்டு நம்ம மெட்டாமாஸ்கில் சைன் ரிக்வஸ்ட் கொடுத்தாக்கா அந்த பாயிண்ட் வந்து கிளைம் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ கிளைம் ஆகிடுச்சு பாயிண்ட்டு. என்னோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 5600 வந்துடுச்சு. திருப்பி இங்கே ஒரு கிளைம் இருக்குது, அதையும் நம்ம கிளைம் கொடுத்துடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 3 டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம ஸ்லோ பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் கரெக்டாக பண்ணங்கனாக்கா நீங்களும் வேறு லெவலில் சமாளிக்கலாங்க அந்த ஜட்டா ஆப்பில். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கனாக்கா இன்னும் 2 டாஸ்க் இருக்குது. மின்ட் அண்ட் பேட்ச். ஓகேங்களா, அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோங்க ஸ்வாப் ETH to W ஜட்டான்னு சொல்லிட்டு வயசாக பண்ணணும். இதை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மின்ட்டு பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, அந்த மின்ட்டை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே கீழே வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைன்இன்கிறத கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து வாலெட் எல்லாமே காட்டுது. இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய வாலெட் வந்து மெட்டாமாஸ்க்கு. இதில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தங்கனாக்கா உங்கள் வாலெட்டை வந்து கனெக்ட் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்து கனெக்ட் கொடுத்துருங்க. வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி எதுனா கேட்கும் பாருங்கள். சைன் ரிக்வஸ்ட்னா கேட்குதுங்களா, சிக்னேச்சர் ரிக்வஸ்ட் கேட்குது. அதையும் வந்து கொடுத்துருங்க உங்கள் வாலெட்டில். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சைன் ரிக்வஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம வந்து மின்ட்டு பண்ணோம். பேட்ச் வந்து மின்ட்டு பண்ணுறது அந்த டாஸ்க்கு. ஓகேங்களா, நம்மளுக்கோசரம் ஒரு பேட்ச் வந்து நம்ம மின்ட்டு பண்ண பாருங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஓகே அடிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து மின்ட்டு பண்ணணும். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருவாங்க பாருங்க, மின்ட்டு த பேட்ச் நவ். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து இதை வந்து கிளிக் கொடுக்குறேங்க. இதை கிளிக் கொடுத்தோடனே செட் வாலெட்டுன்னு கேட்குது. செட் வாலெட் வந்து செட் ரிவார்டு வாலெட் வந்து என்னுடைய வாலெட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து மின்ட்டு கொடுக்குறேன். இந்த மின்ட்டு கிளிக் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜட்டா காயின் கேட்குதுன்னு தெரில. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா, இது தற்சமயம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து மின்ட்டு பண்ணிடுங்க, லேட் பண்ணிடாதுங்க. இப்போ வந்து மின்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து கன்ஃபார்ம் யுவர் பர்ச்சேஸ் எதில் கேட்குறேன்னாக்கா இதில் கேட்குறேன். ஓகேங்களா, இந்த வாலெட்டுக்கு என்னுடைய மெயின் வாலெட்டுக்கு தான் கேட்குறேன். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே எனக்கு வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து போகும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மெட்டாமாஸ்கில் வந்து அப்ரூவ் கேட்குது. டோட்டலாக எவ்வளோ போகுதுனாக்கா ரொம்ப கம்மியாக தான் போகுது. நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் ஃபார் த பிளாக் செயின். ஓகேங்களா, நான் வந்து கொடுத்துருக்கேன், ஃபீஸ் கொடுத்துருக்கேன். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த பேட்ச் வந்து மின்ட் பண்ணிச்சிங்க. ஃப்யூச்சரில் வந்து இந்த பேட்ச் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் தரணும்னு கூட சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஏர்ட்ராப் கிடைக்கிறது கூட அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடுங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஜட்டா அப்பில் போய்ட்டு எதுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து ஓகே ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் கிளிக் கொடுத்துட்டு இங்கே போய்ட்டு நான் வந்து ரிஃப்ரெஷ் ஆக்டிவிட்டீஸில் போய் பண்ணுறேன். இருங்க, இன்னும் 7 days இருக்குது. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாஸ்க்கு. ஓகேங்களா, கொடுத்துட்டேன். மின்ட்டு பேட்ச் வந்து ஓகே ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அங்கே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அது காட்டல. ஓகேங்களா,
நான் வந்து மின்ட் பண்ணிட்டேன். அது சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகும் ஃப்ளாக்ஷன் கன்ஃபர்மேஷன் கோசம். ஓகே, இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் தான் இருக்குது. இந்த ஒரு டாஸ்க் நான் சொல்லியிருக்காங்க. எல்லா டாஸ்க் கம்ப்ளீட்டுங்களா? கிளைம் விடு எல்லாம் வந்துச்சு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு டாஸ்க்கு. என்ன டாஸ்க்கு? இந்த 2500 பாயிண்ட் மட்டும் தான் கிளைம் பண்ணணும். இந்த டாஸ்க் பார்த்திங்கனாக்கா என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்வாப் ETH to WZeta ஆர் வைஸ் வெர்சா ஆன் ஜெட்டா ஸ்வாப். ஓகேங்களா? ஜெட்டா ஸ்வாப்பில் நம்ம வந்து ETHஐ வந்து என்ன பண்ணணும், ஜெட்டாவாக நம்ம மாற்றணும். ஓகேங்களா? அப்படி மாற்றினாக்கா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து கிளிக் கொடுக்குறேன். இதை கிளிக் கொடுத்தோடனே இங்கே வந்து ப்ரொசீட் கேட்குது. ஓகேங்களா? இதை கிளிக் கொடுத்தோடனே நம்ம வாலெட் வந்து கனெக்ட் பண்ணி கேட்கும். நம்ம வாலெட்டை கனெக்ட் பண்ணிடலாம். மெட்டாமாஸ்க் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து டபுள் ரிவார்டு சீசன் இஸ் லைவ்னு போட்டிருக்கு. ஓகே, அதையும் நம்ம வந்து எனேபிள் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரம் வந்து ETHஆக இருக்கணும். ஓகேங்களா? ETHஆக இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னாக்கா WZட்டாவாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட ETH எவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற குறைஞ்ச அமௌண்ட்டை ஸ்வாப் பண்ணி பார்க்குறேன். அந்த ஸ்வாப் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சைன் ரிக்வஸ்ட், அதான் ட்ரான்சாக்ஷன் வந்து போகுது, கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். இங்கே வந்து எந்த ஒரு மினிமம் வேல்யூ எதுவும் கொடுக்கணும்னு அவங்க சொல்லலை. என்கிட்ட இருக்கிற குறைஞ்ச வேல்யூ, ஓகேங்களா, எத்தனை ஜீரோத்தில் இருக்குது, கிட்டத்தட்ட 501 அதை தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஜெட்டா அப்பில் போயிட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே இருக்கான்னு தெரில. ஓகே, செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ரெஃப்ரெஷ் ஆக்டிவிட்டீஸ் வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே கீழே ஓகே ஆகிடுச்சுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற ETH ரொம்ப கம்மியான ETH இருந்தால் கூட சரி, ETHஐ WZட்டாவாக மாற்றணும். அப்படி மாற்றிட்டிங்கனாக்கா உங்களுக்கு போதும். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் இந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேங்க. இந்த பேஜை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இந்த ஜெட்டா ஆப்புன்ற பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன ரேங்க்கில் இருக்கேன், நான் என்ன லெவலில் இருக்கேன், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் 1,38,000 பாயிண்டில் இருக்கேன். நான் லெவல் 7ல் இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கனாக்கா 1,60,000 லெவல் 8. நான் லெவல் 7ல் இருக்கேன். என்னோடய ரேங்க் பார்த்திங்கனாக்கா 3,900. ஓகேங்களா? என்னுடைய டோட்டல் ஏர்னிங் XP பார்த்திங்கனாக்கா 1,38,000. ஓகேங்களா? இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இருக்கிற எல்லா டாஸ்க்கும் பண்ணிவிட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த காமன் டாஸ்க் தான். இப்போ வந்து ஒரு 3 நியூ டாஸ்க் வந்திருக்கு. அந்த 3 நியூ டாஸ்க் என்னென்னு பார்த்திங்கனாக்கா, ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸ்டேக் பண்ணுற டாஸ்க்கு அதை வந்து 0.01 கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ETH வந்து WZட்டாவாக மாற்றுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இன்னொரு டாஸ்க் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, மில்ட்டு பண்ணுறது பேட்சை. ஓகேங்களா? இது மட்டும்தான். இது மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா என்னுடைய யூடியூப் சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.